ஒரு பொம்மையால் இந்த பொண்ணோட வாழ்க்கை முடிஞ்சு போயிட்டு அதுக்கு முடியும் சம்பவம் உங்கள் ஃப்ரெண்டுக்கு நடக்கும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். அதுவே உங்கள் அப்பா அம்மாவுக்கு நடக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸ்ரீஜா அப்படிங்கிற பொண்ணுக்கு பொம்மைனா ரொம்ப பயம். அவன் வீட்டில் ஒரு பொம்மையும் இருக்காது. ஒரு நாள் என்ன ஆகிட்டுனா ஒரு கொரியர் வருது. அதில் ஒரு பொம்மை இருக்குது. அது பார்க்க ஸ்ரீஜா மாதிரியே இருக்குது. இவளுக்கு பொம்மைனா பயம். ஆனால் அந்த பொம்மை அவளுக்கு ரொம்ப பிடிச்சிட்டு அன்றைக்கி நைட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அந்த பொம்மை ஸ்ரீஜாவை பார்த்து சிரிக்குது. அது ஸ்ரீஜாவை கொல்ல பக்கத்தில் வருது. அப்போ அவள் முடிச்சிட்றா. அந்த பொம்மை பழைய இடத்துல தான் இருக்குது. டோரை யாரோ தட்டுறாங்க. ஸ்ரீஜா போய் திறக்கிறா. யாருமே இல்லை. தர ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது. அந்த பிளட்டை ஃபாலோ பண்ணி போகிறா. அப்படி போன அவளுக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்திருந்தது. என்னன்னா அவள் ஃபேமிலியில் உள்ள எல்லாரும் இறந்து கிடக்குறாங்க. ஸ்ரீஜா கண்ணாடி பார்க்குறா. அவள் உடம்பு ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. அப்போ அந்த பொம்மை ஸ்ரீஜா பின்னாடி நின்றுட்டு சிரிக்குது.